கோவையைச் சேர்ந்த 2ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி ஜனனி கதராடையில் திருக்குறளை தலைகீழாக எழுதி சாதனை படைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். கோவை மாவட்டம் செட்டிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் ரமேஷ். இவரது மகள் ஜனனி அப்பகுதியில் உள்ள பள்ளியில் 2ஆம் வகுப்பு படித்து வருகிறார். சுதந்திர போராட்டத்தில் காந்தியின் பங்கு குறித்து அறிந்த ஜனனி கதராடை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக புதிய சாதனை படைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். அந்நிய ஆடைகளை பயன்படுத்த மாட்டோம், இந்தியாவில் உற்பத்தியாகும் கதர் ஆடைகளை கட்டுவோம் என்ற காந்தியின் அறைகூவலை ஏற்ற ஜனனி கதர் ஆடையில் திருக்குறளை தலைகீழாக எழுதி வருகிறார். இதுவரை 260 குறள்களை தலைகீழாக எழுதியுள்ள நிலையில் விரைவில் 1330 குறள்களையும் எழுதி சாதனை படைப்பேன் என்ற உறுதியுடன் கூறினார் ஜனனி. முன்னாடி போற பைக்கு கண்ணாடியில பார்த்தா அது நேரா தெரியுங்க. அந்த மெத்தேடுல நானும் தலையில இழுக்கிறேங்க. ஏன்னா திருக்குறள்ல 2 லைன்ஸ்ல நிறைய நல்ல விஷயங்கள் அடக்கி. போய் பேசக்கூடாது, அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, திருடக்கூடாது, அடுத்தவங்களை மதிக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. கதர் ஆடைகளை மக்கள் பயன்படுத்துவது குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக ஜனனி மேற்கொண்டுள்ள முயற்சி அவரது பெற்றோரை பெருமிதம் அடைய செய்துள்ளது. என் பொண்ணு ஜனனி திருக்குறளை தலையில எழுதிட்டு இருக்கா. நான் எப்படா இது இந்த மாதிரி எழுதுறா அப்படின்ட்டு எனக்கே ஆச்சரியப்பட்டு நான் அவளை ஃபாலோ பண்ணி பார்த்ததுல திருக்குறள் 1330 ஊர்ல அவள் தலைகீழா எழுதணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில ஈடுபட்டு இருக்காங்க. அந்த தலைகீழ இப்போ 260 குறள் எழுதிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த குறளை தலைகீழ எழுதுறது எப்படி சாத்தியம் அப்படின்ட்டு நான் அவளை ஃபாலோ பண்ணி பார்த்தேன். ஃபாலோ பண்ணி பார்த்ததுல ரொம்ப நல்லாவே போயிட்டு இருக்குங்க. எனக்கு திருக்குறளை எழுதுனது நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேங்க. என் பொண்ணு எழுதுனது. ஜனனி எழுதிய கதர் ஆடைகளை கண்ணாடியின் முன் காட்டும் போது அந்த குறள்கள் நேராக தெரிகிறது. 2ஆம் வகுப்பு படிக்கும் போதே திருக்குறள் எழுதி அதன் மூலம் சாதனை படைக்க முயன்ற ஜனனிக்கு பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர்.